அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். விசுவாவசு வருடம் ஆனி மாதம் 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, வளர்பிறை 4/7/2025, நவமி திதி மாலை 4:32 வரை. அதன் பிறகு தசமி திதி, சித்திரை நட்சத்திரம் மாலை 4:50 வரை. அதன் பிறகு சுவாதி நட்சத்திரம். சமநோக்கு நாள், சித்த யோகம் இன்று நாள் முழுவதும் உள்ளது. நல்ல நேரம் காலை 6:45 7:30 வரை, மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை, மாலை 5 மணியிலிருந்து 6 மணி வரை மற்றும் இரவு 8 மணியிலிருந்து 10 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை: மிதுன லக்னம், லக்னத்திலேயே குரு பகவானுடன் சூரியன், கடகத்தில் புதன், சிம்மத்தில் செவ்வாயுடன் கேது, துலாத்தில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி பகவான், ரிஷபத்தில் சுக்கிரன். இன்று என்ன செய்யலாம்? காவல் தெய்வங்களை வணங்க, உயர்தர ஆடை அணிகலன்கள் வாங்க, பழைய நட்பை புதுப்பிக்க, உழவு உழ, விதை விதைக்க, நோய்க்கு மருந்துண்ண நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, வார்த்தையில் சிக்கனமாக இருந்தால் நீ அறிவாளியாகலாம். பிறர் வார்த்தைகளை கேட்டு மனதுக்குள் பதித்து வைத்திருந்தால் நீ படைப்பாளி ஆகலாம். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் ரொம்பலாம் அதிகம் பேசவே மாட்டீங்க. எதை பேசணுமோ அதை மட்டும் பேசுவீங்க. அதனால தான் நீங்கள் அறிவாளியாகவே இருக்கிறீங்க. அது மட்டும் இல்லைங்க, மற்றவங்கள பேச விட்டு நீங்கள் வேடிக்கை பார்ப்பீங்க. மற்றவங்க வாயிலிருந்து என்ன வருது, மனசிலிருந்து என்ன வருது அப்படிங்கிறது எல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு இந்த சமூகம் எப்படி இருக்க வேண்டும் என்று படைப்பு தொழிலை படைப்பாளியாக இருந்து பார்வையாளராகவும் இருந்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்கள் ராசியை இன்றைக்கி சந்திரன் பார்த்துக்கிட்டே இருக்கிறாருங்க. அதனால தாங்க சுறுசுறுப்பாக இருப்பீங்க. முக்கியமான வேலைகளை முடித்து காட்டுவீங்க. ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். அதுதான் நம்மோடைய இருக்கக்கூடியது. அதனால் சில நேரங்களில் வாக்கிங், ஜாக்கிங், ப்ரீத்திங்னு சின்ன சின்ன உடற்பயிற்சியும் இன்றைக்கி நீங்கள் செய்வீங்க. உணவு கட்டுப்பாடு நமக்கு இப்போ ரொம்ப தேவைப்படுது. 7:30 சனி வேற தொடங்கிடுச்சு. அதனால் இனிமேல் எல்லாத்துலேயும் நம்ம கண்ட்ரோலாக இருந்துக்க வேண்டியதுதான் அப்படிங்கிற முடிவும் இன்றைய தினத்தில் நீங்கள் எடுப்பீங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சூரியன் உட்கார்ந்துருக்கிறதுனால பெரிய மனிதர்களுடைய ஆசீர்வாதம், அவங்களுடைய நட்பு அதெல்லாமே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. குடும்பத்தில் இன்றைக்கி சந்தோஷம் உண்டு. கணவன் மனைவிக்குள்ளேயும் சின்னதாக ஒரு புரிதலும் இன்றைக்கி இருக்குங்க. வாயால் பேசுகிறது வேறு, வார்த்தைகளால் பேசுகிறது வேறு, மனசால் பேசுகிறது வேறு, கண்களால் பேசிக்கிறது வேறு. இன்றைக்கி கண்களாலேயே ஒரு புரிதல் வர ஆரம்பிக்கும். அந்த பார்வையிலேயே உங்களுக்கு ஒரு புரிதல் தெரிய ஆரம்பிக்கும். வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு லாபம் இருக்குது. அதே மாதிரி புது பங்குதாரர்களை சேர்க்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளால் செலவு இருக்குதுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களால் சிறப்பு செலவுகள் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் அதிரடி வெற்றிகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, எல்லோரும் கர்ணனை போன்ற நண்பர்களை தேடிக்கொண்டிருக்கின்றனர். ஆனால் யாருமே கர்ணனை போல வாழ விரும்புவதில்லை. ஆமாங்க, எல்லாரும் கர்ணன் மாதிரி யாராவது நமக்கு கிடைப்பாங்களா அப்படின்னு தேடுறாங்க. ஆனால் நீங்கள் அப்படி கிடையாதுங்க. கர்ணனை தேடுறதை விட கர்ணனை போல கேட்டவங்களுக்கு, ஏழை பாழைக்கு இல்லைன்னு சொல்லாமல் இருக்கிறத எடுத்து கொடுப்போம். அப்புறம் நமக்கு தானாக வரும். இறைக்கிற கிணறு தானே சுரக்கும்
அப்படிங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்ற பெரிய மனதுடன் பெருந்தன்மையுடன் தான தர்மங்கள் செய்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக ராசிநாதன் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால அழகு இளமை கூடிக்கிட்டே போகும். சுறுசுறுப்பாக சில முக்கிய வேலைகளை முடிப்பீங்க. இங்கிதமான பேச்சால் எல்லார்கிட்டையும் நல்ல பேர் வாங்குவீங்க. சமயோஜித புத்தியால் இன்னைக்கு நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க. 6ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால ரொம்ப வருஷமாக இழுபறியாக இருந்து வந்த கோர்ட்டு கேஸ் அதெல்லாமே இன்றைக்கி சாதகமாக உங்களுக்கு தீர்ப்பாகுங்க. அதே மாதிரி உட்கார்ந்து பேசி முடிக்கலாம், ராசியாக பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சில பேச்சுவார்த்தைகள் மூலமாகவும் உங்களது வெற்றிகரமாக முடியறதுக்கான சூழல் இருக்குதுங்க. அதே போல் புது தொழில் தொடங்கிறது, இருக்கிற வியாபாரத்தை இன்னும் கொஞ்சம் பெருசுப்படுத்துறது, புது முதலீட்டாளர்களை ஈர்க்கிறது, அதே மாதிரி புதிய வேலையாட்களை வேலைக்கு உட்கார வைக்கிறதுன்னு இன்றைக்கி கொஞ்சம் விறுவிறுப்பாகவே நீங்கள் இருந்து கொண்டிருப்பீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேருங்க. ஏன்னா 10ஆம் இடத்துக்குரிய கிரகமாகிய சனி பகவான் 11ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால முன்னாடியை விட இப்போல்லாம் என்னை எல்லோரும் மதிக்கிறாங்க. ஆஃபீஸில் மேலே இருக்கிற அதிகாரியிலேருந்து கீழே இருக்கிற மற்றவங்கள வரைக்கும் எல்லாமே என்னை கொஞ்சம் மரியாதையாக நடத்துகிறாங்க அப்படிங்கிற ஒரு திருப்தி இன்றைக்கி வர ஆரம்பிக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. பிள்ளைகளிடமிருந்து வந்த சின்ன சின்ன பிடிவாத போக்கு அதெல்லாமே மாறுங்க. இன்றைய தினம் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் செலவுகள் இருக்குதுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்கள் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களை தூற்றுவோர் துணை நிற்கப் போவதில்லை, வாழ்த்துவோர் வழிநடத்தப் போவதில்லை. கஷ்டமோ நஷ்டமோ தனித்து நின்றால்தான் நாம் ஜெயித்து காட்ட முடியும். ஆமாங்க, யாராவது குறை சொல்கிறாங்கன்னா நீங்கள் அதெல்லாம் கண்டுக்கவே போகிறதில்ல. என்னமோ அவங்க சொல்கிறாங்க, சொல்லிட்டு போகட்டும். அதே நேரத்தில் யாராவது உங்களை புகழ்ந்து அப்படி இப்படின்னு பேசினாங்கன்னா அதுக்காகவும் அப்படியே நீங்கள் புலகாங்கிதம் அடையிறதில்ல. வாழ்த்துறவங்க வாழ்த்துட்டோம், தூத்துறவங்க தூத்தட்டும். எதுவாக இருந்தாலும் நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் நாம் தான் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண போகிறோம். அதனால் நம்ம வழியை நாம் பார்த்துட்டு போவோம். இவங்கெல்லாம் குறுக்க நெடுக்க போகிறவங்க அப்படிங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்போதும் எதற்காகவும் சலனம் இல்லாமல் தன்னுடைய பாதையில் நேராக நேர்மையாக சென்று கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் புதன் 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. வரவேண்டிய தொகை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏமாந்து போனதை கூட கேட்டு பாருங்கள், ஒரு பகுதி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. கமிஷன் புரோக்கரேஜ் வகைகள் மூலமாகவும் பணம் வர வாய்ப்பு இருக்குது. தைரியஸ்தானத்தில் செவ்வாயும் கேதுவும் உட்கார்ந்துருக்காங்க. முன்ன மாதிரி இல்லாமல் இப்போல்லாம் நீங்கள் வேகமாகவும் பேச ஆரம்பிச்சிட்டிங்க. சில உதவிகளும் சிலர்கிட்ட கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க. நாம் நிறைய பேருக்கு நிறைய செய்திருக்கிறோம். வருஷக்கணக்கில் நாம் எல்லாருக்கும் செய்திருக்கிறோம். அதனால் ஏதாவது சின்ன சின்ன வேலை கூட அவங்களால நம்ம முடிச்சுக்கலன்னா அப்புறம் என்ன இருக்குது அப்படிங்கிற முடிவுக்கும் இன்றைய தினத்தில் நீங்கள் வருவீங்க. 10ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால வர்றது கொஞ்சமாக இருந்தாலும் தர்றது அதிகமாயிட்டே இருக்குது. யாராவது கஷ்டம்னு சொல்லி கண்ணை கசக்கினாலே உங்கள் மனசு இறங்கி போய் சரி நீங்கள் வாங்க நான் என்னால் முடிஞ்சதை தரேன்னு சில தர்ம காரியங்களில் இன்றைக்கி நீங்கள் இறங்குவீங்க. பெரிய பதவிகளில் இருக்கிறவங்களால ஆதாயம் இருக்குது. உங்களுக்கும் சில பொறுப்புகள் தேடி வர வாய்ப்பு இருக்குது. வியாபாரமும் இன்றைக்கி விறுவிறுப்பாக இருக்குங்க. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேரெல்லாமே கிடைக்குங்க. பிள்ளைகளாலும் இன்றைக்கி சந்தோஷம் உண்டுங்க. பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த பொருட்கள் அதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சலும் செலவுகளும் இருக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, ஜெயிச்சு காட்டுவீங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுடைய புதிய முயற்சிகள் பலிதமாகுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் வெற்றிகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கடகராசிக்காரர்களே, இன்றைய பல உறவுகளின் வெளித்தோற்றம் வெள்ளையாகவும் ஆனால் மனமானது விஷமாகவும் இருக்கிறது. ஆமாங்க, நல்லா சிரித்து பேசுகிறாங்க. வீடு கட்டலான்னு இருக்கீங்களாம்ல, கட்டுங்க. ரொம்ப நாள் கஷ்டப்பட்டுருக்கீங்க, நீங்கள் எல்லாம் பெரிய வீடாக கட்டி நல்லா இருக்கணுங்க அப்படின்னு நம்மக்கிட்ட சொல்லுவாங்க. ஆனால் வேற ஒரு பக்கம் போய் வீடு கட்டுற அளவுக்கு பெரிய ஆள் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதையெல்லாம் பார்த்து தாங்க இப்போ நீங்கள் மாறிட்டீங்க. யாருக்கிட்டையும் வெளிப்படையாக நம்ம பேசவே கூடாது, என்ன இருக்குதோ அதை மனசுலேயே வச்சுக்கலான்னு சொல்லிட்டு எங்கும் எப்பொழுதும் பிறரிடம் பெரிதாக எதையும் பகிர்ந்து கொள்ளாமல் தனக்குள்ளேயே சில விஷயங்களை போட்டு வைத்து கொண்டு தனியாக பயணம் செய்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. ஆனாலும் உங்களுடைய ராசிநாதன் சந்திரன் இன்றைக்கி 5ஆம் இடத்துல இருக்கிறது நல்லது தான். ஆனால் நீசகதியில் உட்கார்ந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. வேலை சுமை இன்றைக்கி இருந்துக்கிட்டே இருக்குங்க. பண விஷயத்திலையும் கொஞ்சம் கராராக இருந்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. பிள்ளைங்க எந்த படிப்பில் படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை அவங்க போக்கில் விடுங்க. அவங்க விரும்புகிற காலேஜ், விரும்புகிற பாடப்பிரிவு, அந்த பாடப்பிரிவில் அவங்க சேரட்டுங்க. நீங்கள் எதையும் தயவுசெய்து வற்புறுத்தாதீங்க. நான் அப்படி ஆக முடியல, நீயாவது அப்படி ஆகு, இதெல்லாம் தேவையே இல்லை. அதனால் கொஞ்சம் பாருங்கள். பிள்ளைகளிடம் இன்றைக்கி கொஞ்சம் மனம் திறந்து பேசுகிறது நல்லதுங்க. வியாபாரத்தில் இன்றைக்கி ஓரளவு உங்களுக்கு லாபம் இருக்குது. ஆனால் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் போராடி முடிக்க வேண்டியதாக இருக்குங்கிற ஒரு அலுப்பு சலிப்பும் மனசுக்குள்ளார இருக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல, எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லது நடக்கும். ஆனால் மேலதிகாரிகளுடைய சில நடவடிக்கைகளில் கீழே இருக்கிறவங்கள்ட்ட போய் சொல்லாதீங்க, அது தனி விஷயம். அதுக்குள்ளே நம்ம தலையிடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி பழைய சொந்த பந்தங்கள்லாம் இன்றைக்கி தேடி வந்து பேசுவாங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டு. ஆனால் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் டென்ஷனும் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே செலவுகள் அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, ஆடம்பரம் என்பது போலியான வறுமை, மன நிம்மதி என்பது ஒரு வற்றாத சுனை போன்றது. ஆமாங்க, வற்றாத நீரானது வற்றாத குளம் போன்றது நம்முடைய மன நிறைவாகும். அதனால தாங்க ஆடம்பரத்துக்குள்ளார நீங்கள் அதிகமாக மாட்டிக்க மாட்டீங்க. சிலர்லாம் கொஞ்சம் காசு இருந்தாலே வேறு விதமாக அவங்கள காட்டிப்பாங்க. நடை உடை பாவனை எல்லாமே அப்படியே மாறி போயிடுங்க. நீங்கள் அப்படி கிடையாதுங்க. எவ்வளவு வந்தாலும் எவ்வளவு இருந்தாலும் எல்லார்ட்டையும் அதை எடுத்து காட்டிக்காமல் மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து கொண்டு எளிமையான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. தைரியஸ்தானத்தில் யோகாதிபதியோட நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் தடாலடி முடிவுகளெல்லாம் எடுப்பீங்க. தள்ளி போன விஷயங்கள்லாம் நல்ல விதத்தில் நடக்குங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார அப்பப்போ ஏதாவது ஒரு குழப்பம் இருந்துட்டு தாங்க இருக்குது. நீங்கள் 2 பேரும் சமாதானமாக போனாலும் சிலர் சண்டை மூட்டி விடுறதே வழக்கமாக வச்சுன்னு இருக்காங்க. இப்போல்லாம் நேர்லேயே வர வேண்டாம், ஃபோன்லேயே குழப்பத்தை உண்டு பண்ணிடுறாங்க. காரணம் அஷ்டமத்து சனி தான். இந்த அஷ்டமத்து சனி இருக்கிறதுனால கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய்யின்னு கொஞ்சம் யோசித்து எப்பயுமே பேச ஆரம்பிச்சிங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் அதிகரிக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் வெற்றி உண்டு. மூத்த சகோதரங்கள் ஆதரவாக இருப்பாங்க. சொத்து பத்து விவகாரங்கள் ஏதாவது பேசுகிறதா இருந்தாலும் இன்றைக்கி சுமூகமாக முடியுங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்கும். எதிர்பார்த்த லாபம் எல்லாமே கிடைக்கும். உத்தியோகத்திலையும் உங்களுக்கு இன்றைக்கி நல்ல பேர் இருக்குது. அதிகாரிகள் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசுவாங்க. பிள்ளைகளிடம் இருந்து வந்த பிடிவாத போக்கெல்லாமே மாறுங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அமோகமாக இருக்குதுங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் கொஞ்சம் இருக்குது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பயணங்கள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கன்னி ராசிக்காரர்களே, வகுப்பறை கற்றுத்தந்த பாடத்தை விட வாழ்க்கை கற்றுத்தந்த பாடமே மிக அதிகம். ஆமாங்க, என்னங்க பெருசாக நாம் படிச்சிட்டோம், ஒன்றுமே கிடையாதுங்க. ஏதோ பிழைக்கிறதுக்கு வழின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஏதோ ஒரு வேலையை தேடிக்கிறதுக்கு படிக்கிறோம், அவ்வளோதாங்க. மற்றபடி இந்த பள்ளிக்கூடத்தில் நாம் என்ன பெருசாக கற்றுக்குறோம், அனுபவத்தை பெருசாக கற்றுக்க முடியலையேன்னு சில நேரங்களில் ஆதங்கப்பட்டு கொண்டு அடிபட்டு தான் வாழ்க்கையை புரிஞ்சுக்கிறோம். அனுபவம்தான் நமக்கு வாழ்க்கை, அனுபவம்தான் நமக்கு பள்ளிக்கூடம், அனுபவம்தான் நமக்கு பல்கலைக்கழகங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு தன்னுடைய அனுபவ அறிவால் எதிர்நீச்சல் போட்டு வெற்றி பெற்று கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் புதன் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறதுனால முன்ன மாதிரி நாம் இருந்துடக்கூடாது, ஏதாவது பெருசாக நம்ம சாதிச்சாகணும், வயசு ஏறிக்கிட்டே போகுது, இப்படியே இருந்தோம்னா என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஆதங்கம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில் நம்ம ஜெயிச்சு காட்டணுங்கிறதுக்காக முயற்சிகளை நீங்கள் செய்து கொண்டே இருக்கீங்க. உங்களுடைய புது முயற்சிகள் எல்லாமே இன்றைக்கி பலிதமாகுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி சந்தோஷமும் உண்டு. உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல செவ்வாயும் கேதும் இருக்கிறதுனால சகோதரங்களால் அலைச்சல்கள், செலவுகள், சின்ன சின்ன மனக்கசப்புகள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. சிலருக்கு வெளிமாநிலம் வெளிநாட்டு தொடர்புடன் பணம் வரத்துக்கான, வருமானம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. சூரியன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால வியாபாரம் இன்னைக்கு விறுவிறுப்பாக இருக்கும். எதிர்பார்த்ததை விட கூடுதலாக உங்களுக்கு லாபம் கிடைக்குங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் சிலர் வேணும்னே திட்டமிட்டு உங்கள் மேலே சில பழிச்சொல்லெல்லாம் பரப்புவாங்க. ஆனால் அதையும் முறியடித்து இன்றைக்கி நீங்கள் முன்னேறுவீங்க. அலுவலகத்தில் உங்களுக்கு மரியாதை கூடிக்கிட்டே போகுங்க. அதே மாதிரி பழைய நண்பர்களும் தேடி வந்து பேசுவாங்க. கண்டகச்சனி நடந்துட்டு இருக்கிறதுனால யாரையும் பெருசாக நம்பி இறங்காதீங்க. உங்கள் சொந்த முயற்சியில் நீங்கள் நிற்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, ஜெயிச்சு காட்டுவீங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, முயற்சி இருந்தால் நாம் செல்லும் பாதையெல்லாம் வெல்லும் பாதைதான். ஆமாங்க, முயற்சி இருக்கணுங்க. முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையாருங்கிறத புரிஞ்சு வச்சுருக்கீங்க நீங்கள். முயற்சி தான் எல்லா வகையிலுமே முன்னேற்றத்தை கொடுக்குங்கிறத புரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்போதும் முயன்று கொண்டே இருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. சித்திரை நட்சத்திரத்தில் இன்றைய தினம் மாலை 4:50 வரைக்கும் சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால சித்திரை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைக்கி எச்சரிக்கையாக இருக்கணும். விவாதங்களை மட்டும் தவிர்க்க பாருங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி சொன்னபடி எல்லாமே நல்லது நடக்குங்க. நீங்கள் எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாகவும் முடியுங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்களால் இன்றைக்கி சில உதவிகள் எல்லாமே கிடைக்குங்க. ஆனாலும் உங்கள் ராசிக்குள்ளேயே இன்றைய தினம் சந்திரன் பயணம் செய்கிறாரு. மாலை 4:50 வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் கவனமாக இருக்கணும். மாலை 4:50 சுவாதி நட்சத்திரக்காரர்கள் நிதானமாக இருக்கணுங்க. முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி இரவு நேர பயணங்களை தவிர்க்க பாருங்கள். யாருக்கும் எந்த உறுதிமொழியும் இன்றைக்கி தர வேண்டாம். ஜாமீன் கேரண்டர் கையெழுத்தெல்லாம் எதுலேயும் கையெழுத்து போட்டுறாதீங்க. அதே மாதிரி இன்றைக்கி வேலைன்னு வேலைக்குன்னு ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கும். பிறந்ததுலேருந்தே உழைச்சிட்டு தான் இருக்கேன், ஆனால் பெருசாக ஒன்றும் நிம்மதியும் இல்லை, முன்னேற்றம் இல்லைன்னு சில நேரங்களில் முணுமுணுத்து கொண்டேயும் இருப்பீங்க. வியாபாரமும் இன்றைக்கி கொஞ்சம் மந்தமாக தாங்க இருக்குது. உத்தியோகத்திலேயும் சின்ன சின்ன போட்டிகள் இருந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
விருச்சிக ராசிக்காரர்களே, காட்டுக்கே சிங்கமாக இருந்தாலும் படுத்து கிடக்காமல் ஓடினால்தான் இறை கிடைக்கும். கட்டித்தங்கமாக இருந்தாலும் நெருப்பை தாங்கி கொண்டால்தான் தங்கமாக மிளிர முடியும். அதுபோல்தாங்க மனிதனுடைய வாழ்க்கையும். ஆமாங்க, நீங்கள் எப்பொழுதுமே சும்மா இருக்க மாட்டீங்க. சுறுசுறுன்னு ஏதாவது ஒரு வேலையை எடுத்து கட்டி செய்து கொண்டே இருப்பீங்க. மற்றவர்களுக்கு ஆணை இடுவீங்க. அந்த ஆணையிலே அவர்களுக்கு நலன் இருக்கும். அதாவது பிறர் நலம் பேணும்படி சில வார்த்தைகளை நீங்கள் பேசிக்கிட்டே இருப்பீங்க. எங்கும் எப்பொழுதும் கண்ணெதிரிலே இருக்கக்கூடிய தப்பு தவறுகளை தட்டி கேட்பதோடு மட்டுமில்லாமல் ஓயாமல் உழைத்து கொண்டே ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய உத்தமர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. 12ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால சின்ன சின்ன செலவுகள் இருக்கும். அது நியாயமானதாக இருக்கும். டைனிங் டேபிள் மாற்றுறது, வாஷிங் மிஷின் மாற்றுறது, அந்த லேப்டாப் சரியாகவே ஒர்க் பண்ண மாட்டேங்குது அப்படின்னு அதை எடுத்துகிட்டு போய் மாற்றிட்டு வர்றது, இந்த மாதிரி சில மராமத்து பணிகள் இன்றைக்கி வீட்டில் கடகடன் நடக்க ஆரம்பிக்குங்க. அதே மாதிரி அந்த காலனி கூட மாற்றணும்னு நினச்சிங்கல்ல, அந்த ஷூவை மாற்றணும்னு நினச்சிங்க, அதெல்லாம் இன்றைக்கி புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்ததெல்லாம் இன்றைக்கி நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க. உங்களுடைய ராசிக்கு 8வது வீட்டில் சூரியனும் குரு பகவானும் உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால திடீர் பயணங்கள் உண்டு. சிலர் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதே மாதிரி புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைக்கி நீங்கள் நிறைவேற்றுவீங்க. வியாபாரம் கூட இன்றைக்கி நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு லாபம் இருக்குது. உங்கள் ராசிநாதனுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்கிறதுனால பேச்சில் ஒரு கம்பீரம் இருக்குங்க. ஆளுமை தன்மையும் இன்றைக்கி இருக்கும். உத்தியோகத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் அதெல்லாமே உங்களுக்கு இன்றைக்கி சரியாகுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அலைச்சல் இருக்கும், டென்ஷன் இருக்கும். நல்ல கவனமாக இருக்கணுங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றி உண்டு. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் செல்வாக்கு பணவரவு உண்டுங்க. இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, நல்லதற்கெல்லாம் தலையாட்டுபவன் நண்பன், சொல்வதற்கெல்லாம் தலையாட்டுபவன் கள்வன். ஆமாங்க, சிலர்லாம் எதை சொன்னாலும் அப்படியே தலையாட்டிட்டு ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளாரே ஒரு கணக்கு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு நல்லது சொல்லும்போது மட்டும் தலையாட்டி விட்டு அல்லது சொல்லும்போது அதை எதிர்த்து பேசி அதெல்லாம் கூடாது என்று தடுக்கக்கூடிய ஒரு தடுப்பணையாக இருக்கக்கூடிய உண்மையான நண்பர்களை பெற்றிருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. பூர்வ புண்ணியாதிபதியினுடைய சாரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால பூர்வீக சொத்து விவகாரங்கள் பேசலாம். பாகப்பிரிவினை சுமூகமாக முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிள்ளைகளுடைய உயர்கல்வி உத்தியோக விஷயங்கள் அதெல்லாம் இன்றைக்கி சாதகமாக முடியும். நல்லா சம்பாதிக்கிறாங்க, ஆனால் காலாகாலத்தில் கல்யாணத்தை பண்ணி வைக்க முடியலேன்னு ஒரு ஏக்கம் இருந்தது. இன்றைக்கி பொருந்துகிற ஜாதகம் தேடி வரவும் வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல புதன் உட்கார்ந்துருக்கிறதுனால பழைய சொந்த பந்தங்கள்லாம் மறுபடியும் தேடி பேசுவாங்க. நடுவில் சில பக்கங்களை காணோன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது மாதிரி திடீர்னு காணாமல் போனவங்கள்லாம் இப்போ தேடி பேச ஆரம்பிப்பாங்க. அதுதாங்க நேரங்கிறது. ஏன்னா உங்கள் ராசிநாதன் குரு பகவான் வலுவாக உட்கார்ந்துருக்கிறதுனால விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. வியாபார வகையிலையும் உங்களுக்கு லாபம் நல்லா இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகி வந்துருங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் பயணங்களும் செலவுகளும் இருக்குது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே இன்றைக்கி துலங்கி நிற்குங்க. பழைய கடன் கொஞ்சம் பைசலாவதற்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன வேலை சுமைகள் இருந்து கொண்டு இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே,
காரியம் ஆகணும்னா பல்லை காட்டுவார்கள், காரியம் ஆனவுடன் தண்ணீர் காட்டுவார்கள், ஆதலால் யாரையும் நம்பாதீர்கள். ஆமாங்க, இப்பெல்லாம் அப்படி தாங்க நீங்கள் எல்லாருக்கும் அறிவுரை சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்க. 7.5 சனி உங்களுக்கு ஏகப்பட்டதை சொல்லி கொடுத்துருச்சிங்க. 7.5 சனி தான் உங்களுக்கு குருநாதராக மாறிட்டார். ஒரு குருநாதர் சொல்லித்தராத விஷயங்களை எல்லாம் சனி பகவான் நிறைய உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டாரு. இப்போ விட்டாலும் 2 புக்கு 3 புக்கு எழுதுகிற அளவுக்கு நீங்கள் அனுபவசாலிகளாக ஆயிட்டீங்க. எங்கும் எப்பொழுதும் அடிபட்டதனால் வந்த அனுபவத்தை வைத்து கொண்டு வெற்றி பாதைக்கு வழிவகுத்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. பூர்வ புண்ணியாதிபதி யோகாதிபதி சுக்கிரன் தான். அவர் இப்போ தான் ஆட்சியாக உட்கார்ந்துட்டார். அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு இருக்குங்க. ஆனாலும் குரு பகவான் 6ஆம் இடத்துல மறைஞ்சு கிடக்கிறதுனால சின்ன சின்ன வீண்பழி, அதே மாதிரி வதந்திகள், விமர்சனங்கள் இதெல்லாம் வரிசையாக வந்துக்கிட்டே இருக்கும். நாம் சிவனேன்னு நம்ம வேலையை பார்த்துன்னு இருக்கோம். ஆனால் ஏன் நம்மளை பற்றிலாம் இப்படி தப்பு தப்பாக பேசிக்கிறாங்கன்னு சில நேரங்களில் ஆதங்கப்பட்டு கொண்டேயும் இருப்பீங்க. 8ஆம் இடத்துல செவ்வாய் தான் இப்போ போட்டு உங்களை பாடாப்படுத்தின்னு இருக்காரு. மறந்தும் யாருக்காக எதுலேயுமே கையெழுத்து போட்டு கொடுத்துடாதீங்க. கவனமாக இருங்க. வீட்டு பத்திரம், தாய் பத்திரம், மூலப்பத்திரம் அதெல்லாம் பத்திரமா வைங்க. சொத்து ஏதாவது கிரவுண்ட் ஏதாவது வெளிப்புறத்தில் அதாவது புறநகர் பகுதியில் வாங்கி போட்டிருக்கீங்கன்னா அதெல்லாம் சரியாக இருக்கான்னு போய் பார்த்துட்டு வாங்க. ஏன்னா சிலர்லாம் ஆக்கிரமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லதுங்க. சுக்கிரனும் புதனும் உங்களுக்கு பலமாக இருக்கிறதுனால குடும்பத்தில் சந்தோஷம் உண்டுங்க. பணவரவும் ஓரளவு பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்கும். எதிர்பார்க்குற அளவுக்கு இல்லைனாலும் ஏதோ பரவாயில்ல. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஏன்னா சந்திரன் இன்றைக்கி நல்லா இருக்கார். அதனால் புது தொழில் தொடங்கிறதுக்கு சில முயற்சிகள் பலிதமாகும். உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு வெற்றி உண்டு. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, ஜெயிச்சு காட்டுவீங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன அலைச்சல்கள் இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, அறிவின் பாதையில் செல்லும் பொழுது வாழ்க்கை அர்த்தமானதாக தெரிகிறது. ஆனால் அன்பின் பாதையில் செல்லும் பொழுது வாழ்க்கையானது அழகாக தெரிகிறது. ஆமாங்க, அன்பு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. எல்லார் மேலேயும் நீங்கள் அன்பு காட்டிக்கிட்டே இருப்பீங்க. அந்த அன்பால் தாங்க நீங்கள் வாழ்க்கையை ரசிக்கிறீங்க. அதனால தாங்க எல்லாரும் உங்களை தேடி ஓடி வந்து உங்ககிட்ட வலிய பேசுகிறாங்க. எங்கும் எப்பொழுதும் அறிவுபூர்வமாக சில நேரங்களில் யோசித்தாலும் அனுபவபூர்வமாகவும் அன்பு பூர்வமாகவும் வாழ்க்கையை ரசிக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. 7.5 சனியில் பாதச்சனி உங்களை பாடாப்படுத்தின்னு இருக்கார். நிம்மதியாகவே இருக்க முடியலை, தூங்க முடியலை. அதே மாதிரி ஒரு முறைப்படி சாப்பிட்டோம் ரெஸ்ட் எடுத்தோங்கிறதும் முடியலை. நேரங்கட்ட நேரத்தில் சாப்பிட வேண்டியதாக இருக்குது, தூங்க வேண்டியதாக இருக்குது. இப்படியெல்லாம் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு உழைச்சாலும் கடைசியாக ஒட்டுறது ஒன்றும் இல்லை அப்படின்னு சில நேரங்களில் நீங்கள் ஆதங்கப்படுவீங்க. ஆனால் இதெல்லாம் தாண்டி குரு பகவான் உங்களுக்கு நல்லா உட்கார்ந்துருக்காரு. 5ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. உங்களுடைய லட்சியங்கள் அதெல்லாம் இப்போ நிறைவேறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. சின்ன வயசில் நான் இப்படி ஆகணும் அப்படி ஆகணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்க இல்லைங்களா, அந்த எதிர்பார்ப்புகள்லாம் இப்போ நிறைவேறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 5ஆம் இடத்து குரு அப்படின்னாலே 5ல் குரு அஸ்திவாரத்தை அமைச்சு கொடுக்கும். 5ஆம் இடத்து குரு கெஞ்சினாலும் கிடைக்காது. அந்த மாதிரி அமைப்புகள் கூடி வரும். இந்த வீட்டை கொடுத்துட்டு பெரிய வீடு வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க, பெரிய வீடு வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லோன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசு அதிகாரிகளை கூட இன்றைக்கி நீங்கள் போய் சந்திக்கலாம். ஏன்னா குரு பகவானுடன் சூரியன் உட்கார்ந்து இருக்கிறதுனால வங்கி கடன் எளிதாக கிடைக்குங்க. அதே மாதிரி அடிக்கடி பழுதாகி நிற்கிற வண்டியை கொடுத்துட்டு புதுசு வாங்கிறதுக்கான முயற்சிகளில் நீங்கள் இறங்கியிருக்கீங்க. அதுவும் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளார ஒரு சில நேரங்களில் விவாதங்கள் இருந்தாலும் கூட மற்றபடி அன்பு பாசமெல்லாம் குறையாதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கடையை வேறு இடத்துக்கு மாற்றலாமா, அதிகமாக வாடகை கொடுக்க வேண்டியதாக இருக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க.
உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு இடம் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் உங்களை கொஞ்சம் உதாசீனப்படுத்திட்டு தான் இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்கங்க. பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டுங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் ஒரு புரிதல் இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பயணங்கள் இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, ஏமாற்றி சம்பாதித்த பணத்தில் கோட்டையை நீங்கள் வாங்கிவிடலாம். ஆனால் நிம்மதியாக கொரட்டை விட்டு தூங்க முடியாது. ஆமாங்க, இதுதாங்க உண்மை. அதனால தாங்க உங்களுக்கு மனசாட்சி அதிகங்க. மனசாட்சிப்படி நாம் சம்பாதிப்போம். அப்படி சம்பாதிக்கிறது தான் நமக்கு ஒட்டும். அதுதான் நம்ம தலைமுறைக்கு தங்கும் அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் நேர்மையான பாதையில் சென்று சம்பாதித்து சொத்து வாங்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால நிதானமாக இருங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4:50 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அது வரைக்கும் நிதானமாக இருக்கணுங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4:50 முதல் சந்திராஷ்டமம் தொடங்க இருக்கிறதுனால ரேவதி நட்சத்திரக்காரர்கள் அது முதல் நிதானமாக இருக்கிறது நல்லதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு வெற்றி உண்டு. எல்லா வகையிலும் சந்தோஷ செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. ஆனாலும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால நிதானமாக பேசுங்க. அந்தரங்க விஷயங்களை பகிர்ந்துக்க வேண்டாம். அக்கம் பக்கம் எதிர் வீட்டுக்காரங்களை அனுசரித்து போகிறது நல்லது. வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.